கரெக்ட். ரவி சார் எனக்கு வந்துட்டு விஜே சார் வந்து லாஸ்ட் வீக் ஒண்ணு பண்ணாரு. நீங்க சுத்த விடுறீங்க. அந்த மாரி ஒண்ணு சொல்லி அவர கட் பண்றது. நீங்க வந்து விஜய் கிட்டேருந்து முத்துக்கு ஒரு சப்போர்ட் தேவை இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா? பிகாஸ் எனக்கு தேவையோன்னு தோணுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா விஜய் சேதுபதி சாருக்கு முத்துவோடைய டீம்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் விஜய் சேதுபதி சாருக்கு தேவைப்படுது. சூப்பர் அவருக்கு தான் சார். தேவைப்படுது. ஏன்னா முத்து டீம் வந்து விஜய் சேதுபதி சாரை சப்போர்ட் பண்ணலன்னா விஜய் சேதுபதி சாரையே செஞ்சிருவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு போகுது. இப்ப நம்ம டீம் தான் போய் காப்பாற்றணும் விஜய் சேதுபதி சாரை. விஜய் சேதுபதி சார் முத்துவை காப்பாற்றணுன்ற அவசியம் தேவையே இல்லை. இல்ல சார், எப்பவுமே உங்க காப்பாத்துறது வேற சொல்லல. லெவல் சார் நீங்க. ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி நீங்க மேபி நீங்க ஃபார் நீங்க நீங்க மோட்டிவேஷன். ஆரியோட கேம் பாத்திருக்கீங்களா? கமல் சார் மொக்கா பண்ணி உட்கார வைப்பாரு. ஆமா. நீங்க வந்து நீங்க தலைவனும் சரி தலையும் சரி என்னைக்குமே கரெக்டா இருக்கிறவன் எங்கேயும் தலை வணங்காம கேம் விளையாடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் எழுப்பி சொன்ன எல்லா தவறையும் ஒத்துக்கிட்டான். எங்கேயுமே டிபேட் பண்ணல. இப்ப விஜய் சேதுபதி சார் இவனை பாராட்டி இவனை குளிப்பாட்டி பேசி நீ நல்லா பேசுவேன்னு சொல்லாம ஒரே வார்த்தையில பேசாம கப்பை தூக்கி முத்துக்கு கொடுத்துடலாமான்ற அந்த ஒரு வார்த்தையே பினிஷ். நீங்க இதுக்கப்புறம் அவர் என்ன தனியா வேற பாராட்டணும் இல்ல அவரை டிமோட்டிவேட் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது. அதுதான். அதனாலதான் நான் கேக்குறேன். அது சேனல் நரேட்டிவான்னு கேக்குறேன். இல்ல ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தானே சிஸ்டர் இருக்காங்க. இல்ல சார் இப்ப நீங்க நீங்க பாத்துக்கீங்க 2-3 நாளா எபிசோட்லயே வந்து முத்துவோட ஸ்பேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டே அல்ல இருக்காங்க. அதை பாத்தீங்களா நீங்க சார்? சொல்றீங்கல்ல கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற நீங்க பாஸ் நீங்க ஒரு ஸ்பான்சரோட ஆங்கிள் இருந்து பாருங்க பாஸ். டைட்டில் வின்னரை நீங்க 10வது நாள் டிசைட் பண்ணிட்டீங்க. 20வது நாளுக்குள்ள ஜொலிக்கிறான். 30வது நாள் 6 பேர் வைல்ட் கார்டு அனுப்புறீங்க. நீங்க இது அத்தனையுமே முத்துன்ற ஒருத்தனுக்கு பயந்து பண்ணது. அப்புறம் முத்துவை கொஞ்ச நாள் அமைதியா போட்டாதான் பின்ன பாஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம். இப்ப என் சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது. இருக்கிறதே ஹெவி பே. என்னைய ஒரு வாரத்துல அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு பேமெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் விளையாட்டா போச்சு. ஏதாவது செய்யணும்ல. எல்லாரும் வரீங்களே தவிர. சார் நீங்க சொன்ன வார்த்தை தான் சார் முத்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இன்னும் விளையாட வேண்டிய கேம் வந்து இன்னும் 3 வாரம் தான். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க யாருமே என்ன விளையாடணுமே வந்து எடுபடாது. அது முழுக்க முழுக்க மக்கள் கையில தான்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதேதான் நானுமே இந்த இத்தனை சீசனா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் நானும் திங்க் பண்ணேன். என்னன்னா 70வது நாள் 75 ஆமா சார். 70வது 80வது நாள்ல மக்கள் கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிடுவாங்க இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தெளிவா இருக்கிறார் முத்து. என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. சேனல் முழுக்க முழுக்க இந்த 80 நாளுக்குள்ள அவங்களால பிளே பண்ணலாம். இப்போ இந்த 60 நாள் இருக்குங்களா, இன்னும் 20 நாள் அவங்களால பிளே பண்ண முடியும். அதை தாண்டி என்ன முயற்சி பண்ணாலுமே வின்னர் இஸ் வின்னர். சரி நீங்க இப்படி வச்சுப்போம் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், ஒரே ஒரு டவுட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். அவங்க சேர்த்த பாயிண்ட், ஒருவேளை முத்துவ பேச விட்டா எப்படி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவர் அடிச்சு உட்கார வைக்கிறாரோ அதே மாதிரி நமக்கும் வேலை இல்லாம போயிடுன்னு விஜிஎஸ் பேச விட மாட்டாரோ? இல்ல அந்த விஷயத்த அவர் வந்து முதல் 2 வாரத்திலேயே அழகா நோஸ் கட்டெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டார். முத்தோ நீங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்றத எப்படி சொல்லணுமோ அவரு, அதாவது வார்த்தை சுருக்கம் வேணும்ன்றத எவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமோ சொல்லிட்டார். சரிங்களா? அதுல இருந்து முத்து நீங்க நல்லா பாருங்க எல்லா வாரமும் ஃபாஸ்டா அந்த கவுண்டர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருவார். இந்த டெய்லி ரொட்டீன்ல பேசுற மாதிரி எல்லாம் வீக்கெண்ட்ல பேச மாட்டார் அவரு. அதை எவ்வளவு குயிக்கா கவுண்டர் அடிக்கணுமோ அந்த கவுண்டரை ரொம்ப ஹியூமரஸ் ஆகும், அதே சமயத்துல கிளாரிட்டி ஆகும். ஏதாவது ஒரு வாரமாவது முத்து எழுந்துச்சு இவங்க வந்து என்ன மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க இல்ல இவங்க அவங்களுக்கு மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க அது மாதிரியான எந்த மாதிரியான பேச்சும் இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்புல முத்துக்கு அந்த என்ன ஸ்கோர் பண்ணுமோ அந்த ஸ்கோர். இப்ப என்ன விஷயம்னா சாட்டர்டே சண்டேல நீங்க நினைக்கிற மாதிரி முத்து வந்து நரேட் டவுன் பண்றாங்கன்னு, ஐ மீன் சாரி கண்டென்ட் டவுன் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா ஏகப்பட்ட செலவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல 4-5 டிக்கெட்டை உள்ள விட்ட இவங்களுக்கு இப்பதான் ஏதோ வெளியில தெரியுது. இவங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுவோன்னு ஒரு 4-5 பேரை அதிகமா ப்ரொமோட் பண்ணி பாக்குறாங்க. ப்ரொமோட் பண்றதுல பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. கிளாப் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். சரி, எண்ட் ஆஃப் தி டே அடுத்த நாள் ஒரு கேமை முன்னிட்டு முனைப்போட விளையாட போகும்போது நீங்க வந்து என்ன தெளிவா ரிஜிஸ்டர் பண்றீங்களோ மக்கள் கிட்ட அதுதான் நிற்கும். இது 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 எப்படின்னா ஒருத்தங்களால ரியாக்ஷன்ஸும் அவங்களுடைய ஒரு ஐடியல் பியூட்டினால ஒரு பெரிய கேட்ச் இருக்கு அண்ட் அவங்களுடைய நல்ல குணங்களும் இருக்கு அவங்களுக்கு. அது வச்சு ஒரு கேட்ச் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேட்ச் அப்படின்றது வந்து ஜென்ரலா இருக்கு. ஆனா இவங்களாம் வெளியில போகாம ஏன் இருக்காங்க?
வெளியில போறதுக்கு காம்படிட்டிவ் ப்ராபபிலிட்டியில அவங்க நாமினேட் ஆகிற காம்படிட்டிவ்னஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ல இருந்து வெளியில போகாததுனால இவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க. அதை நேத்தா என்னைக்குன்னு தெரியல அழகா சொல்லியிருப்பான். இது மட்டும் அணி சார்ந்த விளையாட்டா இல்லைன்னா இந்நேரத்துக்கு பல கிரௌடு வெளில போயிருக்கோம். அணி சார்ந்த விளையாடுனதுனாலதான் இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்துருச்சு. இவ்வளவு கிரௌடு உள்ள சேர்ந்த இந்த கிரௌடு வெளியில போறதுக்கு இப்பதான் கரெக்டான டைம். ஆனா இவங்க இந்த கிரௌடை இப்ப ரீடைன் பண்றதுக்குன்னே ஒரு 6 பேரை போட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு உள்ள வர வச்சு, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பலா வெளில அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்க இந்த தனிப்பட்ட இந்த மனிதனுடைய திறமை எவ்வளவு மேல் நோக்கி தெரியப்படுமோ அப்ப தெரியப்படும். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் கேம்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை எடுக்கக்கூடிய யாருமே இன்டெலெக்சுவல் தாட்ஸ்ல அடிக்கல. மஞ்சரி மட்டும்தான் இப்போ ஒன் மேன் கார்னர் பை 4-5 பீப்புள். இப்போ இந்த கார்னரிங்ல பீப்புள் பேசுற பீப்புளும் என்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சென்சிபிள் ஆர்கியூமெண்ட்ல யாரும் வரல. அதனால நீங்க சென்சிபிளே இல்லாத ஆர்கியூமெண்ட்ல வந்து மஞ்சரியும் முத்துவும் இன்னும் ஒரு சில பீப்புளோடைய கான்வர்சேஷன்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஆஃப்லைன்ல போறது நல்லது. ஏன்னா நீங்களாம் அடிச்சு நீங்களே வெளில போயிடுங்கன்னு விட்டுருவாங்க. நீங்க இப்போ இதே நான் ரிவர்ஸ்ல சொல்லணும்னா, நீங்க என்னதான் அவனை நாமினேட் பண்ணாலும் அவன் தான் டாப்ல இருக்க போறான் ஸ்கோரிங்ல. திருப்பி அவன் தான் உள்ளேயும் இருக்க போறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒண்ணு அவனை பேச விட்டு அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அதுவே உங்களுக்கு தெரியலையே. ஒருத்தனை பேச விட்டாதானே அவனை அடிக்க முடியும். உங்களுக்கு தான் பயமா இருக்கே அவனை பேச விட்டா அவன் ஸ்கோர் பண்றான்னு. கண்டிப்பா சார். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இப்ப சாச்சனா வந்து நம்மளுக்கு வந்த நியூஸ் படி எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆக்சுவலா நிறைய கண்டென்ட் வந்து சீன்ஸ் பை சீனா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தான் அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க, நெகட்டிவான ஒரு வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் எவிக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அதே தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு போர்வையில மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்ப குரூப் அணி சார்ந்த விளையாட்டுலயோ இல்ல வந்து நான் வந்து கியூட் அது இதுன்னு சொல்லி ஒரு இதுல போர்வையில மறைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 வாரத்துல ரொம்ப கிளீனா எக்ஸ்போஸ் ஆகி நான் சொன்ன மாதிரி பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து எல்லார் மத்தியிலுமே இன்னைக்கு போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஆக்சுவல் டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ வந்து இந்த இடத்துல வந்து இல்ல இவங்க இருந்தா தான் பிபி ரன் ஆகும், இவங்க தான் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இதுதான் சாச்சனாவும் பண்ணாங்க, எவிக்ட் ஆயிட்டாங்க. சோ அவங்களுடைய முழுக்க அடுத்து எவிக்ட் ஆக போற நாட்கள் வந்து வெகு விரைவில் இருக்கின்ற மாதிரி தான் சார் என்னோட பார்வையில் நான் பார்க்கிறேன். எனக்கு இப்பதான் சார் ஆக்சுவலா எவிக்ஷன்ன்றதுக்கு இந்த சாச்சனா, ஆனந்தி, தர்ஷிகா இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வர்றதுக்கான நேரமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப டிசைட் பண்ணுவாங்க அவங்க டிவி ப்ராடக்ட் இல்லாத எல்லாரையும் கொஞ்சம் ஃபில்ட்ரேட் பண்ணி வெளில அனுப்பலாம், வெளியில அனுப்பிட்டு மற்றவங்கள வச்சுக்கிட்டு. ஏன்னா இப்ப இவங்க டிவி ப்ராடக்ட்ல இருக்கிற பாதி வைஃபுங்க வந்து செலிபிரிட்டி. ஸோ உங்களுக்கு டிஆர்பி, ஷோ மெரிட், ஷோ மைலேஜ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்காகவே அவங்க ரிட்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, டைட்டில் வின்னர் போன சீசன் டைட்டில் வின்னரை வர வச்சு டிஆர்பி ஏத்திரும். ஓகே சார். சார் அடுத்தது நம்ம ஸ்பீக்கர்கிட்ட போயிடலாம் சார். திலீப் நீங்க பேசுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அப்துல் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க அப்துல். இல்ல சதிஜா இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் அவ்வளவுதான். அதோட நான் லிசனரை கூட போய்க்கிறேன். சார் கேட்டுட்டு போங்க. முத்து வெர்சஸ் யார் வரும்னு நினைக்கிறீங்க இன் அப்கமிங் வீக்ஸ்? கத்திஜா நல்ல சார். நீங்க ரவி சார் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க சார். ஏன் கேக்குறேன்னா உங்க வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தரை நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்களா மைலேஜ் கொடுக்குற மாதிரி. அதனால இந்த கேள்வியை நாங்க தவிர்த்துறோம் சார். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் சார். சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார். புரியுது. இல்ல சார் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் தான் சொல்லுங்க. ஏன்னா நான் தடுத்த மாதிரி இருக்க கூடாது. நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நீங்க கேட்ட கேள்விப்படி இதோடைய அடுத்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கண்டிப்பா 100% அவங்க ஒரு சேனல். இப்ப நான் நாள் ஆக என்னுடைய வியூ பாயிண்ட் இன்னும் நான் வந்து ஃபைனலா போட்டு என்னால லாக் பண்ணிக்க முடியல. பட் நாள் ஆக எனக்கு என்னமோ தீபக் செகண்ட் பிளேஸ் கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ப்ராபபிலிட்டி முத்து தீபக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி 1 and 2க்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கு தெரியுது. நன்றி சார். ஸோ ஒயிட் பாயிண்ட் நீங்க பேசுங்க. அடுத்து திலீப் போயிடலாம். நான் ஒரு தான் ஸ்பீக்கர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? டாக்டர் ஃபாசில் ஹியர். யா டாக்டர் எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா ஆல் இருக்காங்களா? குட் டாக்டர், ஆல் குட். ஓகே சார். அதான் உங்கள தான் எதிர்பார்த்துருக்கேன். இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. 50 டேயும் தாண்டிட்டு. பட் ஷோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பட் பெருசா எனக்கு இன்னும் அந்த இது ஃபீல் எதுவும் வரல. எனக்கு என்ன ஒரே கேள்வினா, முத்துவ வந்து இப்படி டார்கெட் பண்றாங்கல்ல, இப்போ எனக்கு இவரை பார்க்கும்போது கொஞ்சம் விக்ரமன் டச் வரதான் செய்யுது. இப்படி அவரை ஹைப் பண்ணிட்டு கடைசியில ரன்னர் ஆக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு. அண்ட் எனக்கு வந்துன்னா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு திறமைய வச்சுதான் ஜெயிக்க முடியும். எனக்கு முத்து சொன்ன விஷயம் கொஞ்சம் கான்ட்ராடிக்டியும் இருக்கு. அர்ச்சனாவை ஏன் அவர் சொன்னாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு போன சீசன் அர்ச்சனாவை பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்த பால அப்படி திருப்பி போட்டு நல்லா சூப்பரா விளையாடினாங்க. முத்துவும் அது நல்லா பண்றாரு. பட் இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை டாஸ்க் வச்சு நம்ம யாருமே இது வரைக்கும் வின்னர் வரவே இல்லை. ஏன் வந்து பேச்சு திறமைய வச்சு ஜெயிக்க கூடாதா? இல்ல இதுல வந்து முத்து அர்ச்சனா தப்பா சொன்னாரா எனக்கு புரியல. பட் முத்துவுமே பேச்சு திறமை இருந்து வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. ஏன் அதை வந்து அதை நெகட்டிவா மக்கள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது கிளியர் கேட்டா நீங்க சொல்லிருங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணிருப்பாருன்னா, போன சீசன்ல இருக்கிறவங்க பின்ன எப்படி ஜெயிச்சாங்கன்னு அருண், அதாவது நீ அருண் சொல்றது என்னன்னா, உனக்கு வெறும் வாய் தான், வாயை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. அப்ப அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு, பேச்சு திறமை தவிர வேற எந்த திறமையும் உனக்கு இல்லைன்னு சொல்ற அந்த பர்சன் அவர் கொடுக்குற கவுண்டர் என்னன்னா, போன சீசனோட டைட்டில் வின்னரும் பேச்சு திறமையில தான் ஜெயிச்சாங்க. இந்த ஷோ பின்னா ஹை ஜம்ப் லா ஜம்பா இல்ல 100 மீட்டர்ஸா வின் பண்ணி எடுக்கிறதுக்கு, இது வெறும் பேச்சு திறமையில மட்டும்தான் அடிக்கிறது. அந்த பேச்சை எவ்வளவு திறமையா ஒண்ணு நம்ம திறமை என்னன்னு காட்டுறது, இன்னொன்னு திறமையே இல்லாதன்ற நல்லா வட்டம் போட்டு காட்டுறது. இதுதான் இந்த கேம். நீ வேஸ்ட்ன்றத ஒண்ணு காட்டணும், இல்ல நான் பெஸ்ட்ன்றத காட்டணும். அது ரெண்டுமே வாயால மட்டும்தான் காட்ட முடியும். அதான் இந்த கேம். அத வந்து முத்துவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் எவ்வளவு வர்த்துன்னு காமிச்சிட்டான். செகண்ட் ஹாஃப்ல யாரெல்லாம் வர்த் இல்லைன்னு காமிச்சிட்டு இருக்கான். வர்த் இல்லைன்னு காமிக்கும் போது அதிகமா நம்ம பேசக்கூடாது, அவங்கள பேச விட்டு தான் அடிக்கணும். கண்டிப்பா. தேங்க்யூ. அது ஒரு தான் டவுட் இருந்தது. தேங்க்யூ. நன்றி ஒயிட் மேன். அடுத்து திலீப் போயிடுங்க. திலீப் நீங்க பேசுறீங்க. ஏன்னா நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால சீக்கிரமா நம்ம ஒரு எல்லா ஸ்பீக்கரும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பேசிட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க லிஸ்னருக்கு போயிருங்க. எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். பேசுங்க திலீப். வணக்கம். வணக்கம் சார். ரவி சார், உங்களோட ரிவ்யூ பார்த்துதான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 5 சீசனா வந்து உங்க ரிவ்யூ தான் கண்டினியூஸா பாத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க பிக் பாஸ் போனதுனால இந்த ரிவ்யூ பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் நீங்க உங்களோட ரிவ்யூல தான் வந்து யாரு வின்னர், யார் சப்போர்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறதே டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் அப்ராட்ல இருக்கிறதுனால என்னால வந்து பார்க்க முடியல. அப்படிங்கும்போது ட்விட்டர்ல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல வந்து உள்ள கண்டென்ட் வீடியோ இதை வச்சுதான் வந்து நமக்கு சப்போர்ட் யாருங்கிறது டிசைட் பண்ற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாத்தீங்கன்னா, சேனலோ ஸ்பான்சரோ என் கூட எவ்வளவு நல்லா கேம் ஆடி இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு வாரத்துல ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? ஒரே வாரத்துல அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண முடியாம ஆக்கிட்டாங்க சார். இல்ல அவங்க எனக்கு ஒரு என்ஓசியை கொடுத்துட்டு நீங்க போய் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாமே. ஆமா, அவங்களுக்கு அத பண்ணக்கூடாதுங்கிறதா சார் அவங்களோட தீமே. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே வந்துட்டு டிசைட் பண்ற அத்தாரிட்டி மாதிரி உங்களை ஃபாலோ பண்ற பீப்புள் எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு போன சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவோட அந்த growth ஸ்டார்ட் ஆகுற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரிவ்யூவரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மாறினாங்க. உங்களோட ஸ்டாண்ட் ஒரு ஒரு கட்டத்துல கிளியரா இருந்துச்சு. அப் அண்ட் டவுன்ஸ் என்ன இருக்குதோ அதுல கிளியரா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல நீங்க உங்களை ரிவ்யூவே பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் நீங்க சப்போர்ட் பண்ண ஆள் தான் வந்து பாசிட்டிவ் நோட்ல இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன்ல வந்து உங்களால ட்விட்டர்ல மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கறதே வந்து ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு அவரை பேச விட மாட்டேறாங்க அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் முத்து இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவருக்கு நெகட்டிவா போயிருக்குங்கிறது தான் என்னோட தாட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறது தான் வந்துட்டு நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி அவங்களையும் வந்து நம்ம பேச விடும்போதுதான் வந்துட்டு நம்ம வந்து அவங்கள ஓவர்டூ பண்ற மாதிரி இருக்காது. அந்த ஒரு விஷயம் நோட் பண்ண.
அதே மாதிரி வந்துட்டு போன சீசன்ல வந்துட்டு நான் அர்ச்சனா ஃபேன் தான், ஓட் ஃபுல்லாவே லாஸ்ட் இயர் லாஸ்ட் டே வரைக்குமே அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து அதற்காக வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும், அவங்க சொல்றாங்கிறதா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை ஓட் போடுறது நம்மளோட ரைட்ஸ். அதே மாதிரி யாரோட கேம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஓட் போடுறது தான் நம்மளோட டிசைடிங் அத்தாரிட்டி. நம்ம தான் கடைசியா நம்ம தான் வந்து யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து திணிக்கிற மாதிரி அது அவங்க ரசிகர் எல்லாமே இவங்களுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்தானே வேற எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது வந்துட்டு திடீர் ராணுவ சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கு, நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து வெளியில இருந்து ட்ரை பண்றாங்களா இல்ல சேனலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. நிறைய பியர் சப்போர்ட் நிறைய போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மத்த டீமை பொறுத்த வரைக்கும் அது பெருசா கேர் பண்ணிக்க தேவையில்ல, அவங்கவுங்க பேசிக்கிட்டு அவங்களே வந்து டவுன் ஆகிடுவாங்க. நம்மளோட தாட் என்னன்னா முத்து பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுல வந்து நான் 100% நம்புறேன். அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஏறும்போது அதுல எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து டவுன் ஆக போறாங்களா இல்ல அப்பாக போறாங்களா அப்படிங்கிறது தெரியும். 60 நாள் தாண்டிட்டாரு, 40 நாளுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு growthல தான் போய் முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. 100% growth தான், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இப்போ ராணவுக்கு ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது, ராணுவுக்கு திருப்பி திடீர்னு ஒரு இது நான் இதை மொத்தமாகவே எப்படி பார்க்குறேன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோடைய வேவை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல் வந்துருச்சு. இது இப்போ வந்து 2 விதமாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்று அவங்களே போகும்போது செட் பண்ணிட்டு போகிறது, இன்னொன்று அவங்கள வச்சு இன்னொரு வணிகம் ஓப்பன் பண்ணி அவங்க அதுக்கு காசு சேர்க்கறது. இது ரெண்டுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. அதனால இப்போ எப்படி சொல்றது, எம்பத்தியும் சிம்பத்தியும் கேபிட்டலைஸ் பண்ற ஒரு கூட்டம், ஹேட்டர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் கேபிட்டலைஸ் பண்ற ஒரு கூட்டம். இப்படி இது எல்லாமே இப்போ எப்படின்னா டிஜிட்டலி ஒரு நாய்ஸு, இந்த நாய்ஸை வச்சு எப்படியாவது ஒரு ஷோவோட ஹைப், மெரிட்டு, டிஆர்பி இதெல்லாம் கொண்டு போயிடலான்னு அந்த டிஜிட்டல் கைண்ட் ஆஃப் அ நாய்ஸை வச்சு உள்ள கேம் பேட்டர்ன்ஸு, உள்ள கேமுக்கு அனுப்புகிற கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்கோப்பை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், ஒருத்தரை உள்ளே பிடிக்கிறதுக்கு 100 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிடித்த காரணங்கள் 106 நாள் மாறாமல் ஒரு நிலைப்பாட்டிலையும் அந்த பிடித்ததுக்கான காரணத்திலிருந்து வெளிவராத ஒரு கேரக்டர் நமக்கு யார் ரிஜிஸ்டர் ஆகுதோ அவங்க தான் எண்டில் வந்து ஃபினாலேல நிற்பாங்க. இங்கே ரெப்புடேஷன் தேடின எல்லாருமே தோத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த விதத்தில் அது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த அந்த அயன் படம் ஒன்று இருக்கும், நட்டில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, லட்டில் வச்சுருக்கேன்ற மாதிரி, என்ன உங்களை பிக் பாஸை கூப்பிட்டது என்ன விளையாடுறதுக்கா, விளையாடாமல் உட்கார வைக்கிறதுக்குன்ற மாதிரி இப்படி செஞ்சு விட்டானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். சோ அடுத்த ஸ்பீக்கர் வெயிட் பண்றேன் சார். சீசன் 9 மட்டும் ரிவ்யூ ஆரம்பிக்கிட்டோம், 8ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரிவ்யூலே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு சார். இப்ப நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பேசிட்டு திடீர்னு அப்படியே ஹைல கொண்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இறக்கிட்டு திருப்பி வந்து வேற யாரையோ ஒரு புதுசா ஒருத்தரை வந்து உள்ள கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தர் ரிவ்யூ பாயிண்டும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ மேலேயே உள்ள நம்பிக்கை போயிருது. இல்ல சார், ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம வந்து அது விமர்சனம் பண்றத வந்து எப்படி ஒரு பாயிண்ட்னா, ஒரு ட்ரூலி ஸ்பீக்கிங் நீங்க வந்து எஜுகேட் பண்ணும், அதுதான் ரிவ்யூ. ரிவ்யூன்றது இது ஒரு தாட் ப்ராசஸ், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு வியூ ஆங்கிள். இந்த ஆங்கிள் பாருங்க, அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரிலேட்டபிளா தொட்டுச்சுன்னா, அப்ப அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவுதான் ரிவ்யூவோடைய பேட்டர்ன் ஆஃப் கன்வேயிங். அது ரிவ்யூல முதல் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரிவ்யூ எல்லாமே கருத்துக்கள் தான், ஃபேக்ட்ஸ் கிடையாது, உண்மைகள் கிடையாது. இது ஒரு ஒப்பீனியனை தான் வைக்க முடியுமே தவிர எதுவுமே உண்மையை சொல்ற முடியாது ரிவ்யூல. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ரிலேட்டபிள் ஃபேக்ட்ஸை டச் பண்ணி யாரால கணிச்சு அதுக்கு ஒரு க்ரௌடு இருக்கும், அந்த க்ரௌடுக்கு அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து லார்ஜஸ்ட் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
மாமியார் மருமக சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ரிவ்யூ பண்றாங்க. போற போக்குல அரை லைட்ல ரூமை போட்டு ஒரு ரிவ்யூ பண்றாங்க. இப்போ ரிவ்யூ பண்றத வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ரிவ்யூவா பண்றாங்க. அது வந்து நீங்க வந்து இப்ப எப்படின்னா இவ்வளவு ரிவ்யூக்கள் போடுற தம்ப்நெயிலும் டைட்டிலும் தான் கேட்சி பாயிண்டே தவிர இந்த ரிவ்யூக்காக டீடைலிங்கா உட்கார்ந்து இதுல ஒரு அறிவு சார்ந்த டாக் இருக்கும் அப்படின்னு பாக்குற அந்த மாதிரியான ரேஷியோ ஆஃப் கிரவுட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ. சார் நம்மளவங்களே இப்ப சார் இல்ல அதுக்கு சார், அதுதான் சொல்றேன் சார். திலீப் நம்மளது திலீப் வந்து திலீப் நாங்க அடுத்து ஒரு 4 இது பாக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களே வந்து நிறைய ஃபால்ஸ் இதுல போகும்போது தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. திலீப் நம்ம